ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவல் உப்மா. என்னோட மெத்தட்ல சிம்பிளா, ஈஸியா, டேஸ்டியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 150 கிராம் அளவுக்கு கெட்டி அவலை எடுத்து தண்ணியில சேர்த்து 2-3 தடவை நல்லா அலசிட்டு அது கூடவே 1 இன்ச் அளவு தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து 8-10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவல் உப்மாவுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஆயிலை சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அது கூடவே சேர்த்துக்கலாம். அதில் நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி இதிலேயே கலந்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை எடுத்து பொடி பொடியா நறுக்கி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்துல 1/4 பகுதி அளவை நாம எடுத்து இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற உதிரியான அவலை இது கூட சேர்த்து மெதுவா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையா கலந்து விடணும். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழைகளை இது கூட மேல தூவி பொறுமையா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான அவல் உப்மா ரெடி. தேங்க்யூ.